1000 கோடி பெரம் வச்சிருப்பான், எத்தனை சீட்டு, எவ்வளவு பதவியாசை கட்டிருப்பான். சமரன செஞ்சிருக்கனா பாருங்க. ஏன் நீ அவங்கிட்ட எவ்வளோ கொள்ள வச்சேன்னு சொல்லிட்டு உன் வீட்டையும் பார்த்தாவே தெரியுது. நீ உங்கள் அப்பா எதனா சொத்துக்கத்து சேர்த்து வச்சுருந்தானா, இல்லை நீ எதனா சொத்துக்கத்து சேர்த்து வச்சுருந்தியா மைராண்டி? விஜயலக்ஷ்மி தர்மத்தில் தானே வாழ்ந்துனுந்த. அவகிட்ட கொள்ளடிச்சு தானே அவளை ஏமாற்றி 6-7 புள்ளியை கழிச்சு நீ வாழ்ந்துனுந்த அவகிட்ட. உன் கையில் அவ்வளோ பெரிய பங்களா, இவ்வளோ பெரிய காரு, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் இப்படி பேசி 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 தமிழன் 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 தமிழ். நீ ஒரு தமிழனே கிடையாது. அது மக்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் கேட்குறேன். இல்லை எல்லா தற்குறிங்க மாதிரி உன் கூட இருக்கிற ஒரு நாய்க்கு தற்குறிங்களா எல்லாமே? நீ ஒரு தமிழன் கிடையாது. நீ கட்டின பொம்பளை ஒரு தமிழன் கிடையாது. நீ என்னடா தமிழன் தமிழன் தமிழன்னு தமிழ் புருஷன் தொங்கின்னு கிடக்குற? சொல்லு. நீ என்ன, நீ உனக்கு வெக்கமாகவே இருக்காதா? உனக்கு மானங்கிட்ட சிற்பக்கூடா நீ? சொல்லு, என்னடா பேசுகிற? தாய்ப்பாலுன்னு சொல்ல தெரியாதா உனக்கு? அப்படியே சொச்சமாக உங்கள் அப்பா தமிழனா, உங்கள் அத்தை தமிழ்ச்சா? அப்படியே தமிழனுக்கே ஒத்து பெற்றாங்களா உன்னை? முளைப்பாலுன்ற இது ரொம்ப நீ அப்படி பேசுகிறதுனால நீ தமிழ்னா ஆகிட முடியுமா? சொல்லு. வேடிக்கையாக இருக்குது. எனக்கெல்லாம் நீ பேசும்போது சிரிப்பாக வருது. என்ன பண்ணுறது? ஆனால் அப்படியே எதிரில் இருந்தேன்னு வையேன், அப்படியே ஒரே பஞ்சு தான் உனக்கு. நான் நிஜமாக கொடுப்பேன். நீ ஒரு தமிழ்னே இல்லை, சும்மானா தமிழ்னு அவங்கள நோண்டின்னு உக்காந்துன்னு கிடக்குற நீ. யார் சரியான பச்சோந்தி? ஒரு நேரம் இவரை பற்றி பேசுகிற, ஒரு நேரம் அவனை பற்றி பேசுகிற, ஒரு நேரம் அவங்கள பற்றி பேசுகிற. என்னடா வாய் உண்டு? நாரவாயா? என்ன வாய் உண்டு? ஒழுங்காகவே நீ இது பண்ண மாட்டியா? எனக்கெல்லாம் நார்மலாகவே பேசவே பிடிக்கல போ. உங்களெல்லாம் பச்சையாக கேட்டு அப்படியே நாரடிக்கணும்னு ஆசை எனக்கு. என்ன பண்ணுறது? அப்படியே கண்ட்ரோல் பண்ணின்னு போய்க்கின்னுக்கிறேன். இந்த நான் இது வேலை போக மாட்டேன், வேலை இல்லாத போக மாட்டேன்லாம் நீ விடாத சரியா? நீ எல்லாத்துக்கிட்டேயும் வாங்கின்னு தான் வேலை போயின்னு உக்கான்னு கிடக்குற நீ சரியா? தேவடி ஆளுங்களனால கூட நம்பிடலாம், ஆனால் உன்னை மட்டும் நம்ப முடியாது. புரியுதா? அவளுங்க ஏதோ நஷ்டம் வீட்டு பிள்ளைக்கு ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு போவாளுங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. நீ வேறு மாதிரி கேரக்டர். நீ எவன் எந்த சந்தில் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். ஆனால் பெரிய தியாகி மாதிரி உக்காந்து பேசுகிற. முல்லை மாதிரி முடிச்சோக்கி எல்லாமே நீ தான். உலகத்தில் எவ்வளோ கிட்ட வரத்துக்குது நீ தான்டா. சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் அது.